இயற்கை சீர்குலைப்பு அப்படின்றது எங்கேயா இருந்தாலும் நடக்கிற ஒரு விஷயம். அதை நம்ம தடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்மளால முடியாத ஒரு விஷயம். ஆனா திருவண்ணாமலையில அதே மாதிரி நடந்த அந்த சம்பவம் ரொம்ப பெரிய ஒரு கஷ்டத்தை எல்லார் மனசுலுமே ஏற்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும். சோ அதை பத்தின ஒரு டெப்தான ஒரு விஷயம். முக்கியமா ஒரு நாய் வந்துட்டு அவங்க வளர்த்தவங்களை எப்படிலாம் தேடுச்சு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு கழிக்கிற நியூஸ் நான் தீபிகா. இப்போ அங்க வந்துட்டு ஒரு பெரிய பாறை என்ன ஆகுது, அங்க வந்து சரிஞ்சு வருது. அங்க இருந்த குடியிருப்பு வீடுகள் மேல விழுது. வீடு எல்லாமே வந்து செதஞ்சு ஒட்டு மொத்தமா அங்க ஒண்ணுமே இல்லாம சுக்குநூலா போயிடுச்சு. அண்ட் மீட்பு குழுவினர் வராங்க, எல்லாருமே மண்ணை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது. ஒரு 6 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் 7வது உடம்பையுமே வந்துட்டு பாடியுமே இப்ப கொஞ்சம் முன்னாடி வந்து மீட் எடுத்து அந்த பாடியும் இப்போதைக்கு என்ன பொசிஷனுக்கு பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த நேரத்துல ஒரு நாய் என்ன பண்ணுது அப்படின்னா சுத்தி 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 அந்த இடத்தையே தாங்க சுத்திட்டு இருக்கு. சோ சுத்தி போயிட்டு அவங்களுடைய உரிமையாளர்கள், அவங்கள வளர்த்தவங்க அப்படின்ற அந்த பாசத்தோட ஒரு நேசத்தோட நம்ம அவங்கள பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடி அங்க சுத்திட்டு இருக்கிற அந்த சம்பவம் இறந்தவங்களை விட இது பண்ணி ஞாபகப்படுத்துது பாத்தீங்களா அந்த நாய். சோ அதனுடைய விஷயம் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு மனசு கஷ்டத்தை ஏற்படுத்துது. இதை பார்க்கும்போது சீரியஸா ரொம்ப பாவமா இருந்தது. அண்ட் உண்மையா வந்து இந்த மாதிரி ஒரு இழப்பு வரும் அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டோம். அண்ட் இந்த சம்பவம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்தை மறைக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.